ஸோ எஸ் ரெசில்மேனியாவை வரைக்கும் கண்ட சவுதி அரேபியா வாரி போட்டுன்னு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை ஒரு டீஸாகவே எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் சைட்லேருந்து வரல, டபிள்யூஇ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியன் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியனோட அட்வைசராக இருக்கிற நம்மளுடைய துர்க்கி அல் ஷேக் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ வரைக்கும் கண்டா ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஹியூஜ் என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2027 ஹோஸ்ட் பண்ண போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூனஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, ரெசில்மேனியாவா இல்லை அபு நசாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்றதை உங்களுக்கு நான் கேப்ஷன் காட்டுறேன். இந்த விஷயத்தை நம்ம ஒரு டீஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபப்ளி ஏன்னா இதை வந்து உங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கலாம். ஏன்னா டபிள்யூ வேணா கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து தனியாகவே சொல்லிக்கிறோம்ன்ற மாதிரி டபிள்யூ கூட பண்ணலாம். ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வே சீரிஸ்க்கு அப்புறமா இல்லை அடுத்த வருஷம் ராயல் ரம்பிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் தான் நடக்க போகுது. சேமஸ் இந்த ரெசில்மேனியா நடந்த இந்த வருஷம் ரெசில்மேனியா நடந்த அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ 2027 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி சவுதியில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சின்ன டீஸாகவே எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நம்ம தான் அனாமத்த ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்காக அழுதுகிட்டு இருக்கோம் இந்தியாவில். சரி ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த கதை, சோகனா நமக்கு வேணாம். இப்போ வரைக்கும் கண்ட ரெசில்மேனியா ப்ராபப்ளி சவுதி போகிறது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.